நாவு என்பது ஒரு அதிசய திறவுகோல். நாவுனா தெரியுமா? என்னது நாவு? நாவு நாக்கு என்பது ஒரு அதிசய திறவுகோல். இன்பத்தின் வாயுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதும் நாக்குதான். இன்பத்தின் வாசலை திறந்து வைப்பதும் நாக்குதான். நமக்கு குயில், காகம் இவர்களுடைய பங்கு தெரியும். குயிலுக்கு என்ன தெரியாது? கூடு கட்ட தெரியாது. எனவே அது தன்னுடைய முட்டைகளை அடைக்காப்பதற்காக எங்க கொண்டு வைக்கிறோம்? காகத்தின் கூடுகள்ல கொண்டு போய் வச்சிரும். காகம் அதை அறியாது, அறியவும் முற்படாது. இது சிறுவர்களோட முட்டை, இதை நம்ம அடைக்காக்கலாமா, அந்த ஆராய்ச்சியெல்லாம் அதுக்கு கிடையாது. அதை தன்னுடைய முட்டையாகவே பாதித்து அடைக்காத்து குஞ்சு பொறித்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு எத்தகைய பாதுகாப்பு வழங்குமோ அப்படியே அதையும் பாதுகாத்து வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு குயில் குஞ்சு என்ன ஆரம்பிக்குது? வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ண ஆரம்பிக்குது? தன்னுடைய வாயை துறக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அதுக்கு பிரச்சனையே வருது. ஏன்னா இனத்தோடு தான் சேரும். எப்ப காகத்தின் கூட்டுக்குள் இருந்து குயில் தன் வாயை துறந்து கத்த ஆரம்பிக்குதோ அப்ப காக்காவுக்கு தெரிஞ்சதோ இது நம்மளுடைய இனம் கிடையாது. உடனே அது தன்னுடைய கூட்டை விட்டு அந்த பறவைகளை தூக்கி எறிந்துடும். இது போன்ற ஒரு சூழல் தான் நம்மளுடைய வகுப்பறையில் நிகழ்கிறது. இந்த செயல்பாடை ஒட்டி நோக்கும் போது காக்க பெருசா, குயில் பெருசா? குயிலின் கூடுதலால் நமக்கு எந்த விதமான பெரிய பலனும் கிடையாது. அது இன்னிசை அப்படின்னு நம்ம வேணா வச்சுக்கலாம். ஆனா காகம் நமக்கு பல பண்புகளை சொல்லி தருது இல்லையா? காகம் கரைத்தால் விருந்தினர் வராங்க, பகிர்ந்து உண்ணணும், ஒரு சமூகமா வாழணும், அந்த பண்புகளை நம்ம காகத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வகுப்பறையில் மாணவர்கள் இருக்கும் பொழுது அந்த சூழலுக்கு தக்க வார்த்தைகளை பேசணும். எப்ப நீ அந்த சூழலுக்கு தகாத வார்த்தைகளை பேசுறியோ அப்ப அந்த காகத்தால் தூக்கி போல ஒரு நிலைமைக்கு நீ உள்ளாவ. இங்க ஆசிரியர்கள் உன்னை தன்னுடைய குழந்தையாக பாதித்து உனக்கு எல்லா நன்மைகளையும் சொல்லி தராங்க. அப்ப நீ அதுக்கு ஏற்றவனாக நிலைய மாற்றிக்கிறோம். நயம் பட உரை அப்படின்னு சொல்றாங்க. நீ டிவி கிளாஸ்ல பார்த்திருப்ப. நம்ம கூட வளர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான திறன் என்னன்னா நயம் பட உரைத்தல். அப்படின்னா என்ன? மேஜிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய ஆற்றல் மிக்க சொற்கள். அது பெரிய அதிசயமான சொற்கள்லாம் கிடையாது. அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ், சாரி, ஃபர்கிவ் மீ. தமிழ்ல சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்? தயவு செய்து, மன்னிக்கவும், உள்ளே வரலாமா, இந்த மாதிரியான மரியாதை சொற்கள் இருக்கு இல்லையா? இதை நம்ம பேசுறத பழக்கப்படுத்திக்கணும். இதைத்தான் என்ன சொல்றாங்க? நயம்பட உரைத்தல். இன்னைக்கு நிறைய பேர் லேட்டா வர கிளாஸுக்கு வந்தா என்ன பண்ணீங்கன்னா வாசல்ல முகமே தெரியாத அளவுக்கு மறைஞ்சு இருக்கு. அப்ப நீ என்ன செய்யணும்? ஒரு படி முன்னாடி வச்சு தவறு செய்ய துணித்த நீ அதுக்கு முன்னாடி சாரி, எக்ஸ்கியூஸ் மீ,